respected dignitaries on the dais, respected elders, spiritual leaders. It is a great honor to stand before this audience comprising of different age groups and profession. We have with us today elders, spiritual leaders, educators, people who are offering their time by service to society, and predominantly a bunch of my dear loving students of Pioneer Kumarasamy College. This is a gathering not of minds, but of hearts and souls. Today, I want to speak about a theme that is very simple and yet so profound. Love. Anbun solluvom illingla. Love is the heartbeat of humanity. It is what binds the families, the communities, traditions, and civilizations as well. Today, I want you to take you on a journey across India, across the world, through religions and traditions, to see how love is the ultimate truth that leads us, that unites us into spirituality. இங்கிலீஷில் ஒரே வார்த்தை தான் அன்பு அப்படின்ட்டு லவ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் தமிழில் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு பலவிதமான வார்த்தைகள் நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. நேற்று கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம் ஃபேமிலியில். என்னோட அப்பா அம்மா எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். என்னுடைய மகன்கள் விக்ரம் அண்ட் வருண் ஆல்சோ வாஸ் தேர் வித் அஸ். அப்போ எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டாங்க, நாளைக்கு நீ காலேஜில் போய் என்ன பேச போகிற அந்த பிள்ளைகள்கிட்ட அப்படின்ட்டு கேட்டாங்க. நான் அதுக்கு சொன்ன பதில், ஆன்மீகம் பற்றி நான் பேச போகிறேம்மா அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு இடையில் என்னோட பையன் விக்ரம் சொல்கிறான், எங்கள் அம்மா காதல் பற்றி பேச போகிறாங்க அப்படின்ட்டு சொன்னாப்புல. ஸோ இமீடியட்லி இட் ஸ்ட்ரக் மீ, ரெண்டுமே ஒன்று தானே. அவனோட ஏஜுக்கு அவனுக்கு புரிதல் அந்த காதல் தான். இன்றைக்கி மனைவியிடம் ஒரு காதல், கல்யாணம் ஆகிடுச்சு பார்த்துங்க, அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஸோ மனைவியிடம் அவனுக்கு காதல், அதனால அவனுக்கு அதுதான் ஆன்மீகம், அந்த அன்பு தான் அவனுக்கு இன்றைக்கி பிரதானம். இதே இது என்னோட ஏஜ் குரூப், எங்கள் ஜெனரேஷனில் நாங்கள் அந்த அன்பை அந்த லவ்வை எப்படி கொண்டுட்டு போகிறோம்னா ஆன்மீகம்ங்கிறதுல எங்கள் சிந்தனைகள். ஸோ அடிப்படையாக எல்லாமே ஒன்று தான். ஸோ ஆன்மீகம்ங்கிறது அதுதான். ரெண்டு பேரோட வார்த்தைகள் வித்தியாசமாக இருந்தது. அன்புன்னு நான் அவன் காதல்னு சொல்ல, நான் ஆன்மீகம்னு சொல்கிறதும் சேம் தான். அடிப்படையாக அதை என்னது கனெக்ட் ஆகிறது, அந்த த்ரெட் விச் கனெக்ட்ஸ் த பாண்ட் இஸ் லவ், விச் இஸ் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பண்பு சார்ந்த வளர்ச்சின்னு இதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த அன்பானது தான் ஒரு பண்பு. அந்த அன்பு முதிர்ச்சி பெறும்போது அது ஆன்மீகமாக மலருது. இன் அதர் வேர்ட்ஸ் ஐ கம் டு சே, ஆன்மீகம் என்பது ஒரு பண்பு சார்ந்த வளர்ச்சி. இப்போ பண்புனா என்ன? நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? அந்த பண்பு என்றால் பழக்க வழக்கம். இந்த பழக்க வழக்கம் நம் முன்னோர்கள்ட்டேருந்து நமக்கு வரக்கூடியது. நம்ம வீடுகளில் நம்ம அம்மா சொல்லுவாங்க, இன்னைக்கு கோயிலுக்கு போ, இன்னைக்கு இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்ட்டு சில பழக்க வழக்கங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதை நாம் கடைபிடிக்கணும். இது கலாச்சாரத்தில் நம்மக்கிட்ட தொன்று தொட்டு வந்துட்டுருக்கிற சில பழக்க வழக்கங்கள். ஒரு வீடுகள்லேயும் ஒரு தாய்மார்களும் தந்தையார்களும் தங்கள் குழந்தைங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த பண்புனா என்ன அப்படின்ட்டு பார்க்கணும்.
பெரியோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்புங்கிறது ஒரு பண்பு. அந்த பண்போட முதிர்ச்சி தான் ஆன்மீகம், அதுதான் அந்த இது வளர்ச்சி அப்படின்னு நம்ம பேசுகிறோம். நம்ம பெரியோர்கள், நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பழக்க வழக்கங்கள் அதை கொண்டுட்டு வரும்போது நாம் செய்யக்கூடிய நம் முன்னோர்களின் வழக்கங்கள் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அந்த நெறிமுறைகளை நம்ம பின்பற்றோம் இல்லைங்களா, அதுதானே அந்த பண்பு. எல்லாரிடமும் நிறைய நல்ல சில பண்புகள் இருக்கின்றன. பண்புகள் பல தரப்படும். இதில் கொடை பண்பு, வீர பண்பு, காக்கும் பண்பு, இப்படி பலதரப்பட்ட பண்புகள், பலதரப்பட்ட குணங்கள் இருக்கிறது. இந்த கொடை பண்புன்னு சொல்லணும்னா மகாபாரதத்தில் கர்ணனோட எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைக்ஸ் அவுட். நமக்கு இமீடியட்டாக கர்ணன் ஒரு கொடை வள்ளல், பாரிமன்னன் ஒரு கொடை வள்ளல், இந்த மாதிரி சில ஐகான்ஸ் நமக்கு மைண்டில் வந்து நிற்பாங்க. இவங்கள்ட்ட அந்த கொடுக்கக்கூடிய பண்பு எதனால் வருது? அந்த குணம் அவங்கள்ட்ட எதில் இருக்குது? அது வெளியிலிருந்து உருவாக்கப்படக்கூடியது அல்ல, மனதுக்குள்ள அவங்களுக்குள்ளால அந்த குணம், அந்த பண்பு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வருது. அந்த கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த கொடை பண்புல தான் அந்த ஆன்மீகம் அங்கே தங்கியிருக்கு. அங்கே தான் நம்ம இறைவனை காண்கிறோம். தானம் வாங்கக்கூடியவன் கொடையாளிகிட்டேருந்து வாங்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுறான். அந்த கொடுக்கக்கூடிய தன்மை வாங்கக்கூடியவற்றையும் சார்ந்து இருக்கு. வாங்கக்கூடிய ஆளுக்கு நம்ம இவ்வளவு நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நன்றியோடு சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ அந்த கொடையாளிகிட்ட அவர் என்ன பார்க்குறாரு? இறைத்தன்மையை பார்க்குறாரு. இந்த பண்பு அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் அந்த இறைவனை கொடைவள்ளலாக அந்த யாசிப்பவர்கள் பார்க்கிறார்கள். ஸோ இதையே தான் கொடை பண்பு அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் வீரப்பண்பு. பழைய காலத்தில் ராஜாகுமாரங்களுக்கு வீரம், தன் நாட்டை காப்பாற்ற வேண்டும், தன் பிரஜைகளை காப்பாற்ற வேண்டும்ங்கிற ஒரு வீரப்பண்பு அவங்கள்ட்ட நிறைஞ்சி இருந்தது. இன்னைக்குள்ள கான்டெக்ஸ்டில் பார்த்தோம்னா அது லீடர்ஷிப். இன்னைக்கு ஒரு நாட்டை ஆளக்கூடிய அதிபதியாக இருக்கிற பிரதம மந்திரியாக இருக்கட்டும், ஸ்டேட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கிற சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், ஏன் இந்த இன்ஸ்டிடியூஷனை நடத்தி செல்லக்கூடிய உங்கள் பிரசிடெண்ட் திரு குமாரசாமியாக இருக்கட்டும், அந்த நடத்தி கொண்டிருக்கும் பிரின்சிபலாக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டிஸ், நல்ல ஒரு வீர பண்பு இருக்கிறதுனால தான் அந்த திறமை எல்லாரையும் சமத்துவமாக பார்த்து இந்த காலேஜுக்கு, இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு, இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாகுபாடு இல்லாமல் யாருக்கு என்ன வேணுங்கிறத அவங்களுக்கு கொடுக்க முடியுது. அந்த பண்பு அவங்களுக்கு உள்ளால நிறைய ஆள் மனதில் அமைந்திருக்கு. அந்த இடத்துல தான் நீங்கள் அங்கே இறைவனை வச்சு பார்க்கணும். இந்த பண்பானது தெய்வீகமானது. காக்கும் பண்புன்னு சொல்லப்போனால் லீடர்ஷிப்ஸ் மட்டும் இல்லைங்க, ஒரு தாய்கிட்ட கூட அந்த காக்கக்கூடிய பண்பானது உண்டும். ஒரு தாய் தன் சின்ன குழந்தைய தூங்க போட்டு ஒரு தடுக்கில் அங்கே கீழே போட்டுட்டு சமையல் அறையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட கதையில் வரும். அந்த சமையல் அறையில் அந்த அம்மா வேலை செய்துட்டு இருந்தாலும் கவனம் பூரா எங்கே இருக்குது? குழந்தைகிட்ட இருக்குது. குழந்தை தூங்கிட்டு இருக்கு, தடுக்கல கீழே ஒரு பாய் போட்டு படுக்க வச்சுருக்காங்க. இந்த அம்மா சமையலில் இருக்குது. ஒரு கட்டெரும்பு ஊர்ந்து வந்து அந்த குழந்தைய கடிக்க வருது. இதை கவனித்த தாய் ஓடியாந்து அந்த கட்டெரும்பை எடுத்து வெளியில் விட்டு அந்த குழந்தைய தூக்கத்திலிருந்து கலையாமல் அதை காப்பாத்துறா. இவ்வளவு நடந்திருக்கு. அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. தன் கட்டெரும்பை நம்மளை கடிக்க வந்ததோ, அந்த தாய் வந்து தன்னை காப்பாற்றினதோ இந்த கட்டெரும்புக்கு தெரியவே செய்யாது. அதுபோல தான் இறைவன் நம்ம கூடயே இருக்கிறாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை அப்பப்போ நமக்கு செய்து கொண்டு தான் இருக்கிறார். இதை புரியாமல் தூங்கி கொண்டிருக்கிற குழந்தையை போல நாம் இக்னோரண்ட்டாக நம்ம இப்போ இருந்துகிட்ருக்குறோம். வளர்ந்து வரும்போது இதுதான் ஆன்மீக வளர்ச்சி. பண்பானது முதிர்ந்து ஆன்மீக வளர்ச்சியை நம்முள்ள அது காட்டுது. அந்த இறைத்தன்மை அப்போ வெளிப்படும். இதை எல்லா மதத்திலையும் நம்ம பார்க்கலாம்.
கிறிஸ்டியானிட்டியில் ஹோலி பைபிளில் நம்ம பார்க்கும்போது லவ் இஸ் அண்டர்லைனிங் ஃபேக்டர் த்ரூ அவுட் த பைபிள். இஸ்லாம் மதத்தில் குரானுங்கிற ஹோலி புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் இந்த பண்பை தான் கண்டினியூஸாக சொல்லிட்டு வர்றாங்க. In the Gospel of Matthew, on chapter 22, 37 to 37 verse, says, Jesus said unto him, Thou shalt love the Lord thy God with all thy heart, with all thy soul, and with all thy mind. This is the first and great commandment. And the second is like unto it, Thou shalt love thy neighbor as thyself. உங்களுக்கு இதை நான் விளக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும். Another example which I would like to quote in the Gospel of John chapter 4 verse 7 to 8. Beloved, let us love one another, for love is of God, and every one that loveth is born on God and knoweth God. He that loveth not knoweth not God, for God is love. Throughout you see that love is the underlining factor. சரி, நீ ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷன்ஸில் பார்க்கலாம். ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷன்ஸில் அவங்க முன்னோர்களை தான் அவங்க கடவுளாக வழிபட்டிருக்காங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட கடவுள் அப்படிங்கிற ஒரு பிக்சர் கிடையாது. They have a concept of philosophy of Ubuntu. Ubuntu means I am because we are. That is what it is. And that is the culture they follow. நாம் கூட நம்ம முன்னோர்களோட பழக்க வழக்கங்கள், முன்னோரோட ட்ரெடிஷன்ஸை தான் நாமளும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். At another example, Australian Aborigines. அந்த செக்மெண்ட்டில் பார்த்தா கூட they are also culminating actions into stories by means of sacred chants and rituals. அவங்க ஸ்கிரிப்சர்ஸே லிவிங் ஸ்கிரிப்சர்ஸ் தான். பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில கலாச்சாரங்களில் தான் அவங்களோட மதத்தை அவங்க பார்க்குறாங்க. சார் சொன்ன மாதிரி மதம்ங்கிறது அன்பு, அதுதான் அண்டர்லைங் ஃபேக்டர். நேட்டிவ் அமெரிக்கன் ட்ரெடிஷன்ஸை பார்த்தோன்னா த சேம் திங். த லகோட்டா ப்ரேயர் சேஸ் மிட்டாக்குயே ஒயாசின். அகெயின் it is they live by the spirits, they worship their ancestors, and every line of gratitude is seen in their actions. For everything they are thankful, for everything that comes in their life. They are thankful for everything. Buddhism, புத்தரோட பொன்மொழிகள் பார்க்கும்போது அந்த 8-fold path, again it talks about love. Jainism, மகாவீரோட டீச்சிங்ஸ். Sikhism, குரு நானக்கோட டீச்சிங்ஸ். இவங்க எல்லாமே குரு வழி பாரம்பரியத்தில் வந்துட்டு இருக்கிற ரிலிஜன்ஸ், மதங்கள். நம்ம ஹோலி புக்ஸ் ஹிந்துயிசமில் பார்த்தா கூட ஒரு புக் இல்லை, there are plenty of books which talks about this. The Vedas, Upanishads, Bhagavad Gita, Brahma Sutras, Ramayana, Mahabharata and the Puranas, they all talk about the same concept. இப்போ சேவை பண்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா, பரமஹம்ச யோகானந்தர் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா சென்று அங்கே பல சர்வீஸ் டு பீப்புள் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. மதர் தெரேசா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இந்தியா நாட்டுக்கு வந்து இந்தியாவில் அவங்க பல தொழில் தர்மங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. They are all doing service to God. Service to God is not just serving the people, but all living beings. Tree planting, மரம் நடுதல், அதுவும் ஒரு சர்வீஸ் தான், அதுவும் ஒரு வகையான சேவை மனப்பான்மை தான். பரிசித்தவருக்கு சாப்பாடு கொடுக்கறதும், ஃபீடிங் த நீடி, அதுவும் ஒரு சேவை பண்பு தான். வயதானவர்களுக்கு ஒரு ஒத்தாசையாக இருந்து அவங்கள காப்பாற்றுறது, அதுவும் ஒரு சேவை தான். இந்த மாதிரி பல சேவைகள் செய்யக்கூடிய ஒரு பண்பு நம்முள்ள எல்லாத்துட்டையும் இருக்குது. அந்த பண்போட பேஸ், அந்த கோர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அது அன்பாக தெரியும். அன்பு இருந்தால் தான் நீங்கள் அந்த சேவைக்கே நீங்கள் போவீங்க. ஒரு வெறுப்போடு நம்ம எந்த செயலையும் செய்ய மாட்டோம். அந்த அன்பில் தான் அந்த இறைவனை நம்ம பார்க்குறோம். அதுதான் ஆன்மீகம். திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார், படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயல், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயல், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே.
இங்கே படமாட கோயில்னு சொல்கிறது கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம். நாம் என்ன பண்ணுறோம்? விக்கிரகங்களுக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோம், வெண்பொங்கல் வைக்கிறோம், பாயசம் கொடுக்குறோம், பஞ்சாமிர்தம் கொடுக்குறோம். இது அந்த நடமாடும் கோயிலுக்கு போய் சேருமான்னு கேட்டிங்கன்னா சேராது. நடமாடும் கோயிலுங்கிறது எல்லா ஜீவன்கள், எல்லா உயிரினங்கள், மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிர் ஜீவன்களையும் சொல்கிறது தான் நடமாடும் கோயில். கோயிலில் நமக்கு சாமிக்கு பஞ்சாமிர்தம் கொடுத்தா அந்த நடமாடும் கோயிலுக்கு போய் சேருமா? சேராது. ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த உணவு ஒரு நடமாடும் கோயிலுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இறைவனுக்கு போய் சேரும். அப்படிங்கிறது தான் திருமந்திரத்தில் திருமூலர் கூறக்கூடிய இந்த பாட்டு. அதுக்காக கோயிலுக்கு போகாமல் இருக்காதீங்க, அது வேறு டாபிக்கு. சரிங்களா? கோயிலுக்கு நான் ஏன் போகிறோம், எதனால் அங்கே போய் அபிஷேகம் பண்ணுறோம், அந்த எனர்ஜி எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது வந்து தந்த்ரா, அது வேறு டாபிக். அது இன்னொரு மேடையில் பேசுவோம் தந்த்ராவை பற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆன்மீகம். ஆன்மீகத்தில் இந்த கருத்தை நம்ம எடுத்துருக்கணும். சில சமயம் இந்த மாதிரி தான் கொதர்க்கமாக சில விஷயங்கள் தென்படும். அதனால் உடனே அதை ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது. அதை கூர்ந்து கவனித்து எதுக்காக நம்ம முன்னோர்கள் அதை சொல்லியிருக்காங்கன்னு ஆராய்ந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். முன்னோர்கள் நம்மளை முட்டாள்கள் அல்ல. அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா அதில் ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்தை புரியாத நாம தான் முட்டாள்களை தவிர அவர்கள் முட்டாள்கள் அல்ல. அவங்க சொன்ன கருத்து என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இந்த அன்பு, இந்த பண்பு, இதெல்லாம் எங்கேருந்து வருது? நமக்குள்ளே இருந்தால் தான் இந்த சேவையெல்லாம் செய்ய முடியும்னு பேசிட்டோம். நம்ம இதெல்லாம் பண்ணினாதான் அந்த வீரப்பண்பு, கொடை பண்பு, காக்கும் பண்பு, இதெல்லாம் நமக்குள்ளே இருந்தால் தான் வரும். அது அன்பில் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த அன்பு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது, அன்பு உயிரின் வெளிப்பாடு. எப்போ இந்த உடம்புக்குள்ள அந்த உயிர் ஜீவப்படுதோ, உற்பத்தி ஆகுதோ, அப்போவே அந்த அன்பு ஆனது அதோட கலந்து தான் வருது. ஏன்னா அன்பில் தான் அந்த இறைத்தன்மை இருக்குது. இறைவனை நம்ம எங்கே பார்க்குறோம்? அன்பு வடிவமாக பார்க்குறோம். அந்த தாய் உள்ளத்தில் நம்ம அந்த இறைவனை பார்த்தோம். கர்ணனின் கொடைவள்ளல் தன்மையில் அந்த இறைவனை பார்த்தோம். மதர் தெரேசாவோட சேவையில் அந்த இறைத்தன்மை பார்த்தோம். இப்படி அந்த குணங்களில் பார்க்கும்போது, அந்த பண்புகளில் பார்க்கும்போது, இறைவனை நம்ம அங்கே பார்க்கும்போது, இறைவன் எங்கேருந்து பார்க்குறோம்னா நம்ம உயிருக்குள்ளே இருக்கிறது. அதனால் அன்பு எங்கேருந்து வெளிப்படுன்னு பார்க்கும்போது அதன் உயிரின் வெளிப்பாடு. அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாதாரும் அறியிலார், அன்பே சிவமாதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இங்கே வந்து இந்து மதத்தில் பேசுறதுனால சிவனுக்கு அதை முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாங்க திருமந்திரத்தில். திருமூலர் அதை சொல்கிறார். ஆனால் நம்ம எடுத்துக்க வேண்டியது உயிர். அன்புனா உயிர், அதை மட்டும் எடுத்துட்டு போகணும். பசி வந்து நான் என்ன செய்யும்? பத்தும் பறந்து போகும்னு சொல்வோம். எங்கேயும் எதுவுமே நிற்காது. அப்போ தான் அவ்வளவு கோபம் வரும், எல்லாமே வரும். நம்ம பசியோடு இருக்கும்போது ஔவையார் நல்வழியில் சொல்கிறாங்க இல்லையா, பசி வந்தால் பற்றும் பறந்து போகும்னு. பத்துனா என்னது? எந்த பத்து? அதையும் அவங்க விழிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. மானம், சுயமரியாதை. பசியோட ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் சுயமரியாதையாக எதிர்பார்ப்பானா? சாப்பாடு கிடைச்சா போதும்னு தான் நினைப்பாங்க. அந்த இடத்துல அவங்க சுயமரியாதையை பறந்து போயிடும். குலம், பசியோடு இருக்கவன்ட்ட நீ அவன் குலத்தை போய் பேச முடியுமா? சாப்பாடு கொடுங்கய்யா அப்படின்ட்டு தான் அவனுக்கு அது பிரதானமாக இருக்குமே தவிர குலம் அந்த டைமில் பறந்து போயிடுச்சு. கல்வி, நான் எம்ஏ படிச்சிருக்கிறேன், பிஹெச்டி படிச்சிருக்கிறேன்னு யாராவது பசியோடு இருக்கிற ஆட்கள் பேசுவாங்களா? கிடையாது. தாம் படித்த கல்வி அப்போ பறந்து போயிடுது. வன்மை, அறிவுடைமை, தானம், பிறருக்கு கொடுக்கக்கூடிய குணம், அந்த பசியில் எல்லாமே தளர்ந்துடுது. தவம், உயர்ச்சி, தாளாண்மை, காமம், இந்த 10 குணங்களும் எது வந்தால் பறந்து போயிடுது? பசி வந்தால் பறந்தே போயிடும், எதுவுமே நிற்காது.
வள்ளலார் வள்ளலாரோட அணையா அடுப்பு நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, வடலூரில் ஓடிட்டுருக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் போனாலும் மத்தியானம் சாப்பாடு உண்டும். இந்த பசியை போக்குறதுக்காகத்தான் வள்ளலார் அவர்கள் அந்த அணையா அடுப்பு வச்சு அவரோட தானம் அப்படிங்கிற ஆன்மீகத்தில் அவர் அதை கொண்டு வந்துட்டுருக்கிறார், ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதுக்கு முன்னாடியே பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் முத்துக்குட்டி சாமி அதே மாதிரி சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தார். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்கள். ஏன்னா பசியோட கொடுமை அவங்களுக்கு தெரியும். பசி நான் 10 பறந்து போகும். அப்போ மனிதனுக்கு ஒரு பசியை ஆற்றுறது ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு. அந்த செயல்பாட்டை இவங்க எல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிட்டதுனால வந்த நல்ல விஷயங்கள் இதெல்லாம். இன்னொரு பண்பானது விருந்தோம்பல் பண்பு. வீட்டுக்கு வந்திருக்கவங்களை உபசரிக்கிறது, தன்னை நாடி வரக்கூடியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இதெல்லாம் விருந்தோம்பல் பண்பு. மகாபாரதத்தில் பலருக்கும் இந்த கதைகள் தெரிஞ்சிருக்கலாம். பாண்டவர்கள் வனவாசம் போகும்போது அவங்கள தேடி பலரும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு பண்பானது என்னது? வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ராஜாவாக இருக்கும்போது அவங்க அரண்மனையில் அது ஒரு பழக்கமாகவே இருந்துருக்கு விருந்தோம்பல்ங்கிறது. காட்டுக்கு போனால் இவங்களுக்கு எங்கே போய் அவங்க சாப்பாடு பரிமாற முடியும்? வந்திருக்கிற விருந்தாளிகளுக்கு, அவங்கள பார்க்க வந்திருக்கவங்களுக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமை. திரௌபதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. யுதிஷ்டிரரும் திரௌபதியும் ஏங்குறாங்க, என்ன பண்ண முடியும்? இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்களே, இவங்களுக்கு சாப்பாடு பரிமாறாமல் அவங்கள எப்படி அனுப்புறதுங்கிறதுல சூரிய பகவானை வேண்டி அவர் ஒரு அக்ஷய பாத்திரத்தை எடுக்கிறாங்க. அந்த சூரிய பகவான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த அக்ஷய பாத்திரத்தை. அதை வச்சு தான் அந்த வனவாசம் டைமில் அவங்க அந்த விருந்தோம்பல் பண்பை நல்லபடியாக கொடுக்குறாங்க. அதில் ஒரு கதை கூட, துர்வாச முனிவர் கதை கூட வரும், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சார் 5 மினிட்ஸ்னு சொல்லிட்டாரு, அதனால் அந்த கதை இன்னொரு நாள் பேசுவோம். ஸோ இந்த என்ன சொல்ல வரேன்னா, திரௌபதியோட மனநிலை, வந்திருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியலையே, என்ன பண்ண போகிறோன்னுங்கிற மனநிலை வருது பாருங்க. அதுதான் அந்த அம்மாவோட பண்பு. அது அந்த அன்பு கொடுக்கணும்னு ஒரு அன்பில் வரக்கூடியது. அந்த அன்பு தான் ஆன்மீகம். அந்த அன்பில் தான் இறைவனை நம்ம எல்லாரும் பார்க்குறோம். அதே போல் உணவு கொடுக்கும்போது பழைய சாப்பாடை கொடுக்கக்கூடாது, தானம் கொடுக்கவே கூடாது. நாம் என்ன பண்ணுவோம்? பழைய சாப்பாடை தான் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுப்போம். ஃப்ரெஷ்ஷாக பண்ணினது நாம் மட்டும் சாப்பிடுவோம். அப்படி அல்லாமல் நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு பழக்கம் இன்றைக்கு காணாமல் போய்கிட்டு இருக்குது. என்னன்னா, எல்லோருக்கும் நல்ல உணவை கொடுக்க வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரசிடெண்ட் இந்த காலேஜில் பகவதி அம்மாள் மதிய உணவு திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, அப்படி தானே இருக்கா இல்லையா? அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் உங்கள் மேனேஜ்மெண்ட்டு, உங்கள் பிரசிடெண்ட்டு. அவங்க அப்பா எவ்வளவு நல்ல காரியம் செய்திருக்காங்க. என்னோட மாமா அவர்கள் பண்ணின நல்ல காரியத்துக்கு தொடர்ந்து இன்னைக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி மாணவியலுக்கு இலவச மதிய உணவு கொடுக்கணுங்கிற எண்ணம் வருதுன்னா, அது அந்த பண்பில் இருந்ததுனால அது அவங்களுக்கு அந்த அன்பில் வருது. அதில் நம்ம இறைத்தன்மையை நம்ம பார்க்குறோம். என்னோட மாமா அவர்கள் உணவு மட்டும் அல்ல, எல்லாத்துக்கும் உணவு மட்டும் கொடுக்கல, கல்வியும் கொடுத்தார். நம்ம காலேஜ் மட்டும் அவங்க ஃபவுண்ட் பண்ணலை. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் லக்ஷ்மிபுரம் ஆர்ட்ஸ் காலேஜ், தேவிகுமாரி காலேஜ் ஆகிய ஒரு சில காலேஜுகள் ஆரம்பிக்கிறதுக்கும் உந்துதலாக இருந்து முயற்சி செய்ததுனால இன்றைக்கி உங்களை மாதிரி பலதரப்பட்ட மாணவியர்கள் அங்கே படித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ கல்வி கொடுக்குறதும் ஒரு பண்பு தான். பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அதை நிறைவேற்றியிருக்காங்க பார்த்தீங்களா? இன்றைக்கி எத்தனையோ மாணவியர்கள் அந்த காலேஜில் படிச்சுட்டு போகிறாங்க. அந்த பண்பு எங்கேருந்து வருதுன்னா, அந்த மனதில் உள்ள அன்பிலேருந்து தான் அதெல்லாம் வருது. இந்த பஞ்சம் இருக்கக்கூடாது. அதான் பாரதி சொல்கிறாரு, அன்னச்சத்திரம் 1000 வைத்தால் போதும் போகாது, அங்கே ஒரு ஏழைக்கு எழுத்துருவத்தல் இறைவனாகும். ஸோ டாக்டர் கே பத்மநாபன், என்னுடைய மாமா அவர்களின் இந்த 100ஆண்டு செலிப்ரேஷனில் அவர் கல்வி நிறுவனங்களை மட்டும் கொடுக்கல, இன்னும் பல நல்ல விஷயங்களை செய்திருக்கிறதுனால தான்
உங்களுக்கு எல்லாம் ஒரு உதாரணமாக, ஒரு முன்னோடியாக இங்கே நிற்கிறாங்க. அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் யாருன்னா அவருடைய மாமனார், என்னோட தாத்தா பெரியவர் எஸ் குமாரசாமி அவர்கள். பஞ்சம் என்று வந்தபோது எஸ்டேட்டில் கிழங்கு வச்சு கொண்டு வந்து இங்கே இலவசமாக இந்த மக்களுக்கு அன்னைக்கு கொடுத்தாங்க. பறந்திடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேண்டும் பஞ்சமில்லை என் அன்னக்கொடி அப்படின்ட்டு மருதாசி காசி கவிஞர் ஒருக்க சொன்னார். அதன்படி பண்ணின எங்கள் தாத்தாவோட வழியில் வந்த என்னோட மாமனார் அவர்களும் அதே செயல்பாடுகளை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவரோட மகன் உங்கள் பிரசிடெண்ட் திரு குமாரசாமி அவர்களும் அவரது மகன்களும் அந்த வாழ்வில் வந்து பல நன்மைகளும் இந்த சமுதாயத்திற்கு ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மேடையில் அந்த செலிப்ரேஷன் ஃபங்க்ஷனில் அன்பு பற்றி, பண்பு பற்றி, இதுதான் ஆன்மீகம் என்று சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறேன். தேங்க்யூ.